ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சமையல் ரெசிப்பியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு டிஷ்ஷை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நெல்லிக்காய் பிரியாணி பிடிக்காதவங்களே இல்லை. அதுவை கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா, அதனால் நெல்லிக்காய் சூஸ் பண்ணி நெல்லிக்காயில் பிரியாணி. இது வந்து என்னோடய மலையாளி ஃப்ரெண்டு தான் சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு 6 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். 2 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணது, ஒரே ஒரு தக்காளி. இதுக்கு வந்து இஞ்சி கொஞ்சம் ஜாஸ்தி, பூண்டு கொஞ்சம் கம்மி. பாருங்கள், பூண்டு கம்மியாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி அளவு, புதினா இலை ஒரு கைப்பிடி அளவு. அப்புறம் இது வந்து பிரியாணி இலை தான், நம்ம மாடி தோட்டத்தில் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் 2 இலை. இது வந்து ரம்ப இலைங்க. ரம்ப இலை ரொம்ப சூப்பராக இருக்கும். வாசனை கமகமன் பக்கத்து வீடு நம்ம தெருவுக்கே கேட்கும், அந்த அளவு வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஜீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்கிறேன், ஒரு 1/4 கிலோ. அதுக்கு பிரியாணி மசாலா, என்னோடய பிரியாணி மசாலா தான். அதுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம். இது வந்து தாளிக்கிறதுக்கு பட்டை லவங்கத்தெல்லாம் இந்த மாதிரி க்ரோஸாக நான் வந்து பொடி பண்ணி வச்சுருப்பேன் எப்போவும். அதை தான் 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். பிரியாணி மசாலா உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து கரம் மசாலாவும் கொஞ்சம் மிளகாத்தூளும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த நெல்லிக்காவை தனியாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு உப்பு போட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் வேக விடணும். ஏன்னா இதில் ஒரு லைட்டான கசப்பும் ஒரு புளிப்பும் இருக்கும். அது வந்து பிரியாணிக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால் அதை இந்த தண்ணியில் போட்டு நம்ம வேக வச்சு பாருங்கள். இந்த மாதிரி தோல் லைட்டாக உரிகிற அளவுக்கு வெந்தால் போதும். ஒரு 5 நிமிஷம் அதை எடுத்து தனியாக வச்சுருங்க. அந்த தண்ணியை கூட நீங்கள் ஜூஸாக குடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஒரு கிண்ணம் எண்ணெய் ஊற்றிடுங்க, ஒரு குழிக்கரண்டி. கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு இல்லைன்னா இது பாதி அது பாதி கூட ஊற்றிக்கலாம். இது நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் அந்த பொடிச்சு வச்சுருந்த பட்டை லவங்க அந்த மசாலாவை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சியை வந்து தனியாக குறைன்னு அரைச்சி சேர்க்கணும். இஞ்சி பூண்டு ஒன்றா சேர்த்துடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சியை ஃபஸ்ட்டு தனியாக இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி சேர்த்து நல்லா வதங்கணும். அப்போ தான் வந்து இந்த நெல்லிக்காய் போடுறோம் இல்லைங்களா, அதில் ஒரு புளிப்பு இருக்கும். அதுக்கு ஈடு உரைக்கிற மாதிரி கொஞ்சம் இஞ்சி ஜாஸ்தியாக போட்டு இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை சேருங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததுக்கப்புறம் பூண்டை சேருங்க. இந்த ஸ்டெப்புங்களை நீங்கள் கரெக்டாக பண்ணால் தான் இந்த நெல்லிக்காய் பிரியாணி வந்து ரொம்ப சூப்பராக நம்ம வெஜ் பிரியாணி மாதிரியே இருக்கும். அந்த நெல்லிக்காவோட லைட்டான டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும். நெல்லிக்காய் சும்மா கொடுத்தா யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஊறுகாய்னா எவ்வளோ சாப்பிட்றது. இந்த மாதிரி பிரியாணி பண்ணி கொடுத்தோம்னா நிறைய சாப்பிடலாம். அதனால தான் நான் இந்த பிரியாணி எடுத்துருக்கேன், நெல்லிக்காய் பிரியாணி. இதுக்கு வந்து அந்த பிரியாணி இலையை 2ஆக கிள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒரு 2 4ஆக கட் பண்ணி போடுறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா கூட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ரம்ப இலை, இதையும் இந்த மாதிரி கிள்ளி போடணும். இது வந்து ரொம்ப வாசனையாக இருக்குங்க. பாஸ்மதி ரைஸில் செஞ்சால் எப்படி, அது கூட கொஞ்சமாக தான் வாசனை வரும். இந்த ரம்ப இலை போட்டிங்கன்னா இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். அதே சமயம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் வந்து மாடி தோட்டத்தில் ஒரு தொட்டியில் வச்சா போதும், எல்லா நர்சரியிலையும் இது கிடைக்கிது. ஒரு சின்ன பாட்டில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி தேவைப்படும் போது நம்ம எடுத்து செய்கிறதுக்கு நல்லா வசதியாகவும் இருக்கும். நம்ம வேறு மசாலாலாம் சேர்க்காமல் ஃப்ரெஷ்ஷான மசாலா சேர்த்து செஞ்சோம்னா அதனோட டேஸ்ட்டே தனிங்க. இது வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, ஒரே ஒரு தக்காளி. இதுக்கு அதிகமாக தேவைப்படாது தக்காளி, அதனால் ஒரு தக்காளி. அது நான் வந்து பெங்களூர் தக்காளி எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து நாட்டு தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்துக்குங்க. இதுக்கு பிரியாணிக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி புதினா, கொத்தமல்லி, இது 2ஐயும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க. நல்லா வதங்கி ஓரளவு வதங்கி வரும். மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஃப்ளேமை வந்து ஜாஸ்தி வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். அதுக்கப்புறம் இந்த பொருளோட அந்த ஃப்ரெஷ்னஸ் போய் கசப்பு தன்மை வந்துடும். அதனால் கரெக்டாக பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த தக்காளி இதெல்லாம் வேகிற அளவுக்கு சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம கொடுத்துருக்குற இந்த பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் சொன்னேன் இல்லைங்களா,
அது சேர்த்துக்கங்க. நான் இந்த பிரியாணி மசாலாவில் மிளகு, மிளகாய் எல்லாமே சேர்த்துருப்பேன். அதனால தான் 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட பிரியாணி மசாலா இல்லைன்னா கரம் மசாலா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அது கூடவே மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூளோ தனி மிளகாத்தூளோ ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த நெல்லிக்காய் வேக வச்சோம் இல்லைங்களா, அந்த 6 நெல்லிக்காயும் சேர்த்துக்குங்க. 1/4 கிலோ ரைஸுக்கு இந்த 6 நெல்லிக்காய் சரியாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேரோ அதுக்கு தகுந்த மாதிரி பொருட்களை கூட்டிக்கிங்க. இந்த நெல்லிக்காவை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு சிம்மில் வச்சு மூடி அந்த நெல்லிக்காயில் அந்த உப்பு காரம்லாம் சோற அளவுக்கு வெந்தால் போதும். பாருங்கள், அடி பிடிக்கவே இல்லை. இந்த மாதிரி நம்ம சிம்மில் வச்சு ஓரளவு மீடியம் ஃப்ளேம் வச்சு வதக்கி செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த உப்பு காரம்லாம் கரெக்டாக வதங்கி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி உடனே தான் நான் சேர்த்தேன், ஊரெல்லாம் வைக்கலை. இந்த ஜீரக சம்பா ரைஸ்னால் இது உடஞ்சி போயிடும், அதனால் கழுவிட்டு அப்படியே சேர்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது 1/4 கிலோ அளவு. பாருங்கள், இது கழுவி உடனே சேர்த்ததுனால நான் ஒரு வதக்கி கூட இந்த உப்பு காரம்லாம் இந்த ரைஸில் நல்லா சோறிடும். அதனால் நான் இந்த மெத்தடில் செய்வேன். நீங்கள் ஊற வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி வதக்கக்கூடாது, அது உடஞ்சி போயிடும். அதனால் பார்த்து சேர்த்துக்குங்க. பாசுமதி ரைஸ்லேயும் நீங்கள் இது செய்யலாம், அதுவும் சூப்பராக தான் இருக்கும். இதுக்கு தண்ணி 1க்கு 1.5 கரெக்டாக வச்சுக்கோங்க. இதில் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ உப்பு காரம் செக் பண்ணுங்கள். உப்பும் காரமும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். இது அப்போ தான் கரெக்டாக இருக்கும் சாதம் வெந்து வரும்போது. இந்த ஸ்டெப்பும் கரெக்டாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் குக்கரை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு அதுக்கப்புறம் 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் பிரியாணி ரெடிங்க. 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லையும் 10 நிமிஷம் சிம்லையும் வைக்கணும். இதுதான் என்னோட குக்கரோட மெத்தடு. நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி குக்கர் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. பாருங்கள், உதிரியாக எவ்வளோ சூப்பராக. அதே மாதிரி இந்த பிரியாணி, இந்த நெல்லிக்காய் அந்த பிரியாணி டேஸ்ட்லேயே இருக்குங்க. நீங்கள் பயப்படவே வேண்டாம். சூப்பராக நல்லா வெந்து அந்த பட்டை லவங்கம் புதினாலாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த மசாலாவும் நல்லா சோறி எடுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் ஹெல்த்தியானதும் கூட. நெல்லிக்காய் நம்ம அவ்வளோவா உணவோடு சேர்த்துக்கிறது இல்லை. அதனால் இந்த மெத்தடில் நீங்கள் பிரியாணி கொடுத்த மாதிரி இருக்கும், ஹெல்த்தியானது கொடுத்த மாதிரி இருக்கும். அதனால் செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி தயிர் பச்சடியோடு இதை சர்வ் பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறையா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ங்க ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.